தொண்டு நிறுவனங்கள் நடத்த கடுமையான பல கட்டுப்பாடுகள் அரசு விதித்திருந்தாலும் சில போலி நிறுவனங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வருகின்றன. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறிக்கொண்டு மக்களின் பணத்தை ஒரு தொண்டு நிறுவனம் சுரண்டி வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து களத்தில் இறங்கியது புதிய தலைமுறை. சென்னை அண்ணா நகரில் தொழுநோயாளிகளுக்கு உதவுவதாக கூறிக்கொண்டு செயல்படும் ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு சென்றோம். சர்ஜரிக்கு நமக்கு சப்போர்ட் தேவைப்படுது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 1320 சில்ட்ரன்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க நம்மளோட 4 ஸ்கூல்ஸ்ல. இப்போ அவங்களோட எஜுகேஷனுக்கு நம்ம ரெடி பண்ணணும். ஸ்கூல் கும்பகோணம்ல ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆந்திரால சித்தூருக்கு அடுத்து பழமனேர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, எமோசரி ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுக்கடுத்து ராஜ்மந்தர்ல ஒரு ஸ்கூல் இருக்குது, தெனாலியில ஸ்கூல் இருக்கு. இந்த 4 ஸ்கூல்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லயும் 300 சில்ட்ரன்ஸ்க்கு மேலதான் இருக்காங்க. இதுல யார் யார் இருக்காங்கன்னா தொழுநோய் பாதிச்ச குழந்தைங்க இருக்காங்க. பேரண்ட்ஸ் தொழுநோய் பாதிச்சிருந்தா அவங்களோட குழந்தைங்களும் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா இல்லாம குழந்தைங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்க மட்டும்தான் படிக்கிறாங்க. CBSE சிலபஸ் கொடுத்து நம்ம எஜுகேஷனா கொடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி டோனர் சப்போர்ட் பண்ணும்போது அந்த விஷயம் இல்லாம. இப்படி பேசி தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி மக்களிடம் பணம் பெறும் இந்த நிறுவனம் தமிழக அரசிடமோ தேசிய தொழுநோய் தடுப்பு மையத்திடமோ அனுமதி பெற விண்ணப்பம் கூட கொடுக்காதது புதிய தலைமுறையின் ஆய்வில் தெரிய வந்தது. இப்போ சர்ஜரி பண்றாங்க மேடம். எல்லா ஹாஸ்பிட்டலுமே பண்றோம். அப்படியே எல்லா ஹாஸ்பிட்டலுமே சர்ஜரி பண்றோம். சென்னையில மேடம்? சென்னையில எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம பண்றோம். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட பண்றாங்க சார் சர்ஜரி. என்ன ஒரு டிஃபரெண்டா இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தேடி போனாதான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். நாங்க என்ன செய்யறோம்னா டோர் டு டோர் போறோம். வேற ஒரு டிஃபரெண்ட் கிடையாது. அட்லீஸ்ட் அவர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு வச்சுக்கா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 rupees-ஆவது அவர் செலவு பண்ண வேண்டியது வெளியில போறதுக்கு வரதுக்கு அந்த மாதிரி. பட் நம்ம ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ₹1 கூட அவர் செலவு பண்ண வேண்டியது. அது இல்லாம நம்ம ஒவ்வொரு டோர் போய் சர்வீஸ் பண்றோம். இந்த மாதிரி பாதிச்சுட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம கட்டு போட்டு கிளீன் பண்ணி மெடிசன் கொடுப்போம். ஏன்னா மெடிசன் இப்போ 3 months அவங்க சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டா கூட இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகும். தமிழக சுகாதாரத்துறையின் தொற்றுநோய் தடுப்பு இயக்கத்தால் தொழுநோய் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள 8 மருத்துவ மையங்களுக்கும் தொழுநோய் புண்களுக்கு சிகிச்சை அளிக்க 152 மருத்துவ மையங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பட்டியலில் இந்த தொண்டு நிறுவனத்தின் பெயரே இல்லை. இப்படி தொழுநோய் சிகிச்சை அளிக்க தமிழக சுகாதாரத்துறையின் அனுமதியையே பெறாத இந்த நிறுவனம் கடந்த 3 மாதங்களில் மட்டும் வெளிநாடுகளிலிருந்து 29 லட்சம் ரூபாய் வரை நன்கொடையாக பெற்றுள்ளது புதிய தலைமுறையின் ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. இவை தவிர இந்த நிறுவனம் தமிழகத்திலும் பெருமளவு நன்கொடை வசூலித்துள்ளது. தொழுநோய் தடுப்பு தொண்டு நிறுவனம் நடத்த சுகாதாரத்துறையின் அனுமதி, மருத்துவ வசதி, மருத்துவமனை போன்ற எந்த வசதியும் இல்லாமல் லாப நோக்கில் மட்டும் இயங்குவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தொழுநோயை குணப்படுத்துகிறோம், அவர்களின் ரணங்களை ஆற்றுகிறோம் என்று இதுபோன்று சேவை மனப்பான்மை இல்லாமல் அரசாங்கத்தின் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் இயங்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதி மற்றும் தினேஷுடன் ரகுவரன்.